Hi friends, welcome to Ganga Training Center. நாம இந்த வீடியோ பதிவில் SBI Clerk 2019 கொஸ்டினை முழுமையாக சால்வ் பண்ணி பார்க்க இருக்கிறோம். அதில் கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணி பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இந்த வீடியோவில் இருக்க சம்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு பேசேஜ் கொடுத்துருங்க. சரிங்களா? அந்த பேசேஜ்ல இருந்து தான் 5 கொஸ்டின்ஸுமே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த பேசேஜை பார்க்கலாம். என்ன சொல்றாங்க? 8 persons are sitting around a circular table facing to the center. ஓகேங்களா? 8 பேர் ஒரு சர்க்குலர் டேபிள்ல உட்கார்ந்திருக்காங்க. சரிங்களா? ஓகே, எதை ஃபேஸ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா சர்க்கிளோடைய சென்டரா ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன மாதிரினா இந்த பொசிஷன்ல இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, பட் நாட் நெசசரி இன் த சேம் ஆர்டர். எல்லாருமே சேம் ஆர்டர்ல இருக்குங்கிற அவசியம் இல்ல. ஓகே, 2 persons sit between Q and P. Qக்கும் Pக்கும் பிட்வீன்ல பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நான் Q-வை இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன பண்ணலாம்? P இங்க இருக்கலாம் அல்லது இங்க இருக்கலாம். ஏன்னா பிட்வீன்ல சொல்றாங்க 2 person sitல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஓகே, either from left or right. Q left ல பார்க்கலாம் இல்லனா ரைட்ல இருந்தும் பார்க்க சொல்லிருக்காங்க. ஓகே, R sits immediate to the right of Q. Q ஓட immediate ரைட்ல R இருக்குறாங்க. ஓகே, 1 person sit between R and S. R க்கும் S க்கும் பிட்வீன்ல பாத்தீங்கன்னா 1 person இருக்காங்க. இப்போ P எனக்கு இங்க இருந்தா S என்னால இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? S இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்ப பாருங்க, in between R and S ல 1 person sit இருக்காங்க. ஓகே, who faces T. அப்ப S இருந்துச்சுனா S என்னது? T ய ஃபேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா சார்? அப்ப S இங்க ஃபிக்ஸ் பண்ணா T இங்க ஃபேஸ் பண்ணி இருக்க கூடாதா? அதுவும் ஆப்போசிட் தானே சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கண்டிஷனை பாருங்க. என்ன சொல்றாங்க? Q and T are not immediate neighbors. Q and T யும் immediate neighbor-ஆ இருக்க கூடாது. அப்ப S இங்க இருந்தா ஆப்போசிட்ல T இருக்கணும். ஓகே, W sits second to the left of V. W என்ன பண்றாங்க? V உடைய செகண்ட் லெஃப்ட்ல. அப்ப V இங்க இருந்தானா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட்ல W இருப்பாங்க. ஓகே, லாஸ்ட் பாருங்க. என்ன சொல்றாங்க? 3 persons sit between U and V. V க்கும் U க்கும் in betweenல 3 persons இருக்குறாங்க. ஓகேவா? அப்ப லெஃப்ட்ல பார்த்தாலும் 3 person, ரைட்ல பார்த்தாலுமே 3 persons இருக்காங்க. கண்டிஷன் satisfy ஆகுது. அப்ப கொடுத்திருக்க paragraphல இருந்து இந்த டயகிராம் நான் என்ன பண்ணிருக்கேன்? டிரா பண்ணிருக்கேன். எனக்கு இது டிரா பண்ண தெரிஞ்சிட்டாவே இதுல கேட்கக்கூடிய 5 क्वेश्चंसையும் ரொம்ப ஈஸியா 10 செகண்ட்ஸ்ல நாம சால்வ் பண்ணிட முடியும். ஓகே, क्वेश्चन நம்பர் 1 பாருங்க. என்ன சொல்றாங்க? क्वेश्चन नंबर 1 பாருங்க. என்ன சொல்றாங்க? For the following 5 are alike in a certain way and hence they form a group. Which one of the following does not belong to the group? கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ்ல எது என்னோட குரூப்பை ஃபார்ம் பண்ணலன்னு கேக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? Q and W சொல்றாங்க. அப்ப Q இங்க இருக்கு. Q உடைய ஆப்போசிட் யார் இருக்கா? W இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? P and U. P இங்க இருக்கு, U இங்க இருக்கு. அப்ப P க்கும் U பாத்தீங்கன்னா P உடைய தேர்ட் லெஃப்ட்ல U இருக்காங்க. ஓகே, S உடைய தேர்ட் லெஃப்ட்ல V இருக்காங்க. V உடைய தேர்ட் லெஃப்ட் ஓகே T. Q உடைய தேர்ட் லெஃப்ட் P. அப்ப மத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே தேர்ட் லெஃப்ட்ல இருக்காங்க. என்னது? Q and W மட்டும் ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப எனக்கு குரூப்ல என்னது டிபெண்ட் பண்ணாம இருக்கு பாத்தீங்கன்னா இந்த Q and Wங்கிறது மட்டும் தான். ஆப்ஷன் A தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 2 பாருங்க. Who among the following sits immediate right of U? U உடைய immediate rightல யார் இருக்கா? அப்ப U இங்க இருக்காரு. U உடைய immediate right பாத்தீங்கன்னா T இருக்காங்க. அப்ப T தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் C தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 3. क्वेश्चन நம்பர் 3 என்ன சொல்றாங்க? The number of persons sit between Q and T when counted to right of Q. Q க்கும் T க்கும் இடையில என்ன பண்ணுவோம்? நம்ம ரைட் சைடுல கவுண்ட் பண்ண சொல்றாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? in betweenல 2 பேர் இருக்காங்க. ஓகே, is same as the number of person sit between W and W ல இருந்து
இன்னொரு லெட்டருக்கு இடையில அதே 2% இருக்கிறாங்க. ஓகே, அப்ப எஸ் ஆ இருக்கலாம் அல்லது ஆர் ஆ இருக்கலாம். when counted the left of, நான் ஆர் ஃபிக்ஸ் பண்ணா ஆர் ரைட்ல கவுண்ட் பண்ண முடியும். அப்ப நான் ஆர் எடுத்துக்க முடியும். அப்ப எதை எடுத்துக்க முடியும்? எஸ் தான் எடுத்துக்க முடியும். அப்ப ஆன்சர் எஸ் தான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 4. who among the following faces of r, r உடைய ஃபேஸ் யாருன்னு பாருங்க. யார் சார் இருக்கா? p இருக்காங்க. ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 5. who among the following sits third to the right of s, s உடைய third rightல, first right, second right, third right யார் சார் இருக்கா? u இருக்காங்க. அப்ப u உடைய ஆப்ஷன் b. இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 6 to 10. இந்த 6 to 10 வரைக்கும் அதே மாதிரி என்ன பண்றாங்க? ஒரே பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து தான் क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஓகே, 10 person sitting in 2 parallel rows containing 5 person in each row such a way that there is an equal distance between adjacent persons. ஓகே, 10 person ரெண்டு ரோவா ஸ்ப்ளிட் பண்ணி உட்கார்ந்திருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு ரோலையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல எல்லாமே உட்கார்ந்திருக்காங்க. இந்த மாதிரி இந்த பொசிஷன்ல உட்கார்ந்திருக்காங்க. ஓகே, ரோ 1ல பாத்தீங்கன்னா ஏ பி சி டி இந்த 5 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க? நார்த்தை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இது ரோ 1, இது ரோ 2. ஓகே, ரோ 2ல பாத்தீங்கன்னா பி கியூ ஆர் எஸ் டி ஆர் seated and facing south. Therefore in E sits second from the one of the extreme end of the row. ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோல இருந்து செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கா? இ இருக்காங்க. ஒன்னு இ இங்க இருக்கலாம் அல்லது இங்க இருக்கலாம். அந்த ரெண்டு பிளேஸ்ல ஏதோ ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். பி ஃபேசஸ் ஒன் ஆஃப் ஹூ சிட்ஸ் செகண்ட் டு ரைட் ஆஃப் இ. இ ஓட செகண்ட் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்கள ஃபேஸ் பண்ண மாதிரி பி இருக்காரு. அப்ப இ இங்க இருந்தா இக்கு செகண்ட் ரைட் சொல்ல முடியாது. அப்ப இ இங்க இருக்காங்க சான்சஸ் கிடையாது. இப்ப பி இ இங்க இருக்காங்களா சார்? இதோட செகண்ட் ரைட் யாரு? இந்த பிளேஸ் இருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்ல தான் யார் இருக்கா? பி இருக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சார் சொல்றாங்க? டி சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி. டி சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி. டி அதாவது பி உடைய செகண்ட் லெஃப்ட்ல, பி உடைய செகண்ட் லெஃப்ட்ல யார் இருக்கா? டி இருக்காங்க. அப்ப பி இங்க இருக்கலாம் அல்லது இங்க இருக்கலாம். அப்ப டி இங்க இருக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்றாங்க? who does not sit in the extreme end. அப்ப bங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இல்ல. அப்ப இந்த பிளேஸ் வர வாய்ப்பு இல்ல. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? two persons sit between s and q. s க்கும் q க்கும் in betweenல ரெண்டு பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப s எங்க சார் இருக்க முடியும்? இங்க இருக்கலாம், q இங்க இருக்கலாம், அல்லது s இங்க q இங்க, இந்த ஆர்டர்ல இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, r sits immediate left of s. s உடைய immediate leftல, s உடைய immediate leftல யார் இருக்கறாங்க? s உடைய immediate leftல யார் இருக்கா? r இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப s இங்க ஃபிக்ஸ் பண்ணா immediate left சொல்ல முடியாது. அப்ப s இங்க தான் இருக்க முடியும். அப்ப r இங்க இருக்காரு. r இங்க இருந்தா இங்க s இருப்பா, t இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. c sits next to b. b க்கு அடுத்து யார் இருக்கா? c இருக்காங்க. அப்ப இந்த பிளேஸ்ல a இருக்காங்க. இப்போ क्वेश्चन நம்பர் 6 பாருங்க. क्वेश्चन நம்பர் 6 என்ன சார் சொல்றாங்க? who among the following faces of q. q ஓட ஃபேஸ் பண்ணி யார் இருக்கா? q ஓட ஃபேஸ் பண்ணி யார் இருக்கா? a இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப a தான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் c. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 7 பாருங்க. क्वेश्चन நம்பர் 7 என்ன சார் சொல்றாங்க? who among the following sits at the extreme end of the row. நான் extreme end எங்க சார் நான் ஃபிக்ஸ் பண்ணேன்? இங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணேன். அப்ப இதுக்கு ஆப்போசிட் யார் இருக்கா? t தான் இருக்காங்க. ஆப்ஷன் யார் என்ன சார் வரும் நமக்கு? ஆப்ஷன் b தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 8. क्वेश्चन நம்பர் 8 என்ன சொல்றாங்க? for the following 5 are alike in a certain way and hence they form a group. which one of the following does not belong to the group. எந்த ஒன்னு குரூப்ல ஃபார்ம் பண்ணலன்னு கேக்குறாங்க. ஓகே, என்ன சொல்றாங்க? q கொடுத்திருக்காங்க, a கொடுத்திருக்காங்க, d கொடுத்திருக்காங்க, t கொடுத்திருக்காங்க and p கொடுத்திருக்காங்க. இப்போ
இந்த P தவிர மற்ற 4 எல்லாமே ரோவோட எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்ப டிஃபரெண்டா இருக்குது பாத்தீங்கன்னா P தான். இப்போ P உடைய ஆப்ஷன் என்ன சார்? ஆப்ஷன் E தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 9 பாருங்க. Who among the following sits second to the right of P? P உடைய செகண்ட் ரைட். ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் யாரு சார் இருக்கா? S இருக்காங்க. அப்ப S தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் A. Next question number 10. What is the position of A with respect to E? A உடைய பொசிஷன் என்ன? E பொறுத்து கேக்குறாங்க. அப்ப A இங்க இருக்காங்க. E உடைய ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் தேர்ட் ரைட்ல இருக்காங்க. அப்ப தேர்ட் டு தி ரைட் ஆப்ஷன் D தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? question number 11. question number 11 என்ன சார் சொல்றாங்க? In the word produce, how many pairs of letters have the same number of letters between them in the given word as they have in English alphabet series? Okay. இப்போ produceங்கிற ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த produceங்கிற வேர்டில் என்ன சொல்றாங்க? How many pairs of letters have the same number of letters between them? Alphabetic series படி எந்த pairs of letterக்கு இடையில சேம் நம்பர் ஆஃப் பொசிஷன் கரெக்டா இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ P இருக்குது. நெக்ஸ்ட் பிளேஸ்ல யார்? நமக்கு என்ன பண்ணணும்? ஆர்டர் ஆல்பபெட்டிக் ஆர்டர் படி P Q R தான் வரும். அப்ப P ல இருந்து செகண்ட் பிளேஸ் தான் என்ன இருக்கு? R இருக்க முடியும். ஆனா இங்க என்னது? அடுத்ததே இருக்கு. அப்ப இது சான்சஸ் கிடையாது. அப்ப எது சார் அந்த ஆர்டர் ஃபார்ம் பண்ணு பாருங்க. R. R என்ன சார் வரும்? S T U வரும். அப்ப இது மட்டும் தான் இன் பிட்வீன்ல சேம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் படி இந்த ஆல்பபெட்டிக் சீரிஸை ஃபைண்ட் பண்ணுது. வேற எதுவுமே ஃபைண்ட் பண்ணல. ஏன்னா C க்கு அடுத்து D வரும், இங்க வந்திருக்கு E வந்திருக்கு. அப்போ only one pair only மட்டும் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? question number 12 பாருங்க. all chocolates are toffee. statement and conclusion சொல்லிருக்காங்க. இந்த ஃபார்மட் क्वेश्चंस பாத்தீங்கன்னா எல்லா SBI லயுமே கேட்டிருக்காங்க. சரிங்களா? SBI PO இருக்கட்டும், கிளர்க்ல எல்லா இயர்லயுமே இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ங்கற டாபிக்ல இருந்து 7 क्वेश्चंस கேக்குறாங்க. ஓகேவா? all chocolates are toffee. அப்ப all chocolates எல்லாமே. அப்ப நான் சாக்லேட் இந்த மாதிரி டயகிராம் டிரா பண்ணிக்கிறேன். all chocolates are toffee. ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? no toffee is muffin. எந்த டாஃபியுமே muffin கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? only few muffins are dark. few muffins என்ன இருக்க முடியும்? டார்க்கா இருக்க முடியும். ஓகேங்களா? இது ரெண்டும் என்னன்னா disjoint. இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்ல. இப்போ நம்மளோட கன்க்ளூஷன் பாருங்க என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க? no chocolate is muffin. எந்த சாக்லேட்டுமே முஃபின் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப கரெக்ட் தான். ஏன்னா சாக்லேட் எதுவுமே முஃபின் கிடையாது. இது ரெண்டும் என்னது? disjoint sets. ஓகே. some toffees can never be dark. என்ன சார் சொல்றாங்க? some toffees can never be dark னு சொல்றாங்க. எந்த டாஃபியுமே டார்க் ஆக முடியாது. அது என்ன some toffees? அப்ப கண்டிஷன் 2 ஃபால்ஸ். இது ஒன்னு மட்டும் தான் கரெக்ட். அப்ப என்னோட ஆப்ஷன் எது சார் இருக்கு? ஆப்ஷன் B. என்ன சொல்றாங்க? if only conclusion 1 follows. conclusion 1 மட்டும் தான் ஃபாலோ ஆகுது. question number 13. no party is gathering. எந்த பார்ட்டியுமே. அப்ப பார்ட்டின்னு ஒரு டயகிராம் இருக்கு, அது எம்டியா இருக்கு. ஓகேங்களா? பார்ட்டி எந்த பார்ட்டியுமே கேதரிங் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஆல் சம்மரிஸ் ஆர் கேதரிங். எல்லா சம்மரியுமே கேதரிங்கா இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? few gatherings are committee. ஓகே. இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் क्वेश्चनல இந்த few all சொல்றாங்க பாத்தீங்களா? இதுக்கு இந்த வென் டயகிராம் டிரா பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ என்னோட கன்க்ளூஷனுக்கு வாங்க. என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் some committee can be summary னு சொல்றாங்க.
அதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா எந்த கமிட்டியுமே சம்மரி கிடையாது. ஓகே, கன்க்ளூஷன் 1 ஃபெயிலியர் ஆகுது. கன்க்ளூஷன் 2 பாருங்க என்ன சொல்றாங்க, சம் பார்ட்டி கேன் பி சம்மரி சொல்றாங்க. இது ரெண்டும் டிஸ்ஜாயின்ட் செட்ஸ். ஓகேங்களா, அப்போ கண்டிஷன் 2மே ஃபெயிலியர் ஆகுது. அப்போ எது சார் கரெக்ட் ஆன்சர்? நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு ஃபெயிலியர் ஆகுது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர் 14 என்ன சார் சொல்றாங்க? நோ மார்க்கெட் இஸ் ஹோம். எந்த மார்க்கெட்டுமே ஹோம் கிடையாது. ஓகே, மார்க்கெட்டுங்கிறது தனி செட்டு, ஹோம்ங்கிறது ஒரு தனி செட். ஓகே, ஹோம். நெக்ஸ்ட் சொல்றாங்க few homes are room. few homes are room. ஓகே, few rooms are vans. few rooms are vans. ஓகே, இப்போ என்னுடைய கன்க்ளூஷனுக்கு வாங்க. என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், some homes are vans. some homes are vans சொல்றது இம்பாசிபிள். கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த some homes are vansங்கிறது இம்பாசிபிளா இருக்குது. ஓகே, கன்க்ளூஷன் 2 என்ன சொல்றாங்க? some market can never be ரூம் சொல்றாங்க. எந்த மார்க்கெட்டுமே ரூம் ஆக முடியாது. அதனால சம் மார்க்கெட். அப்ப கண்டிஷன் 2 இங்க ஃபெயிலியர் ஆகுது. அப்ப எது சார் ஆன்சர் இருக்க முடியும் நமக்கு? நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor கன்க்ளூஷன் 2. ஆப்ஷன் பி. ரெண்டுமே எனக்கு ஃபெயிலியர் ஆச்சுனா நெய்தர் நார், இது அல்லது அது சொன்னாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? எய்தர் ஆர் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 15. கொஸ்டின் நம்பர் 15 என்ன சார் சொல்றாங்க? some ball are garden. ஓகே, some balls, பால்ங்க ஒரு செட் இருக்குது. இதுல சிலது பாத்தீங்கன்னா கார்டனா இருக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? all garden are trade. எல்லா கார்டனுமே என்ன ஆக முடியும்? ட்ரேடா இருக்க முடியும். அப்ப டயக்ராம் இந்த மாதிரி இருக்கும், ட்ரேட். ஓகே, few trades are pump. few trades are pump. ஓகே, இப்போ இதுதான் கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து டிரா பண்ண டயக்ராம். இப்போ கன்க்ளூஷனுக்கு வாங்க. என்ன சொல்றாங்க? some ball are pump. some balls are பம்பாக இருக்க முடியாது. ஓகேவா? டயக்ராம் 2 பாருங்க. சரி, கன்க்ளூஷன் 2 பாருங்க. some garden can be pumped. அப்ப இதுவுமே இங்க ஃபெயிலியர் ஆகுது. அப்ப எது சார் ஆன்சர் இருக்க முடியும்? ஆப்ஷன் பி. neither conclusion 1 nor conclusion 2 follows. அதுதான். ஓகேவா? Question number 16 to 20 என்ன சொல்றாங்க? Study the following information carefully and answer the questions given below. Okay, 7 person are buying different things. 7 பேர் different things buy பண்றாங்க. Okay, only one person buy things between A and C. A க்கும் C க்கும் in betweenல ஒருத்தர் பை பண்றாரு. ஓகேவா? ஓகே, இந்த ஆர்டர்ல இருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? B is buying thing immediately before C. C ஓட immediate before. அங்க யார் வாங்குறா? B பை பண்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 2 person buy things between C and D. C க்கும் D க்கும் betweenல ரெண்டு பேர். அப்ப C இங்க தான் நம்ம D இங்க இருக்கலாம் அல்லது இங்க இருக்கலாம் அல்லது என்ன பண்ணலாம், இப்படி கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அடுத்த பாயிண்ட் பாருங்க சொல்றாங்க C by things after D. C வந்து D க்கு அப்புறம் தான் வாங்குறார். அப்ப இது என்னது சொல்ல முடியாது. ஓகேவா? அப்ப இதுதான் வரும் நமக்கு. நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்றாங்க? E buys things immediately before D. D க்கு immediate beforeல யார் வாங்குறாங்க பாத்தீங்கன்னா E வாங்குறாரு. ஓகேவா? இப்போ எனக்கு 5% ஆச்சு. ரிமைனிங் 2% இருக்காங்க. ஓகே, more than 3 persons buy things between E and F. E க்கும் F க்கு in betweenல பாத்தீங்கன்னா more than 3. அப்ப என்ன பண்ணனும்? F இங்க இருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்னது? இன்னும் ஒன்னு இருக்கு. அது இங்கிட்டு வரலாம் அல்லது இந்த சைடு கூட போக வாய்ப்பு இருக்கு. ஓகே,
நெக்ஸ்ட் பாருங்க only 3% by things between D and G. D க்கும் G க்கும் பிட்ல வந்து மூணு பேர். அப்போ 1 2 3 இங்க தான் வர முடியும் G. அப்போ இதுதான் கரெக்ட் ஆர்டர். சரிங்களா? அந்த ஏழு பேரோடைய கரெக்ட் ஆர்டர். இது தெரிஞ்சா நம்மலாம் क्वेश्चन நம்பர் 16 வந்து 20 வரைக்கும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். क्वेश्चन நம்பர் 16 பாருங்க சொல்றாங்க how many persons buy things between A and F. A க்கும் F க்கும் இன் பிட்ல பார்த்தீங்கன்னா மூணு பேர் things buy பண்றாங்க. அப்போ ஆப்ஷன் C 3 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 17 பாருங்க who among the following by thing immediately after F. F க்கு immediate afterல யார் வாங்குறாங்க? யாருமே இல்ல. அப்ப no one. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் E தான். ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 18 who among the following by thing immediately before G. G க்கு immediate before யார் சார் வாங்குறா? C ங்கறவர் பை பண்றாரு. ஓகே ஆப்ஷன் C. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 19 how many persons buy things before A. How many persons buy things before A. A க்கு முன்னாடி எத்தனை பேர் வாங்குறாங்க? ரெண்டு பேர் things buy பண்றாங்க. அப்ப 2 persons. ஆப்ஷன் B. Next question number 20 என்ன சொல்றாங்க? As many as persons buy things before D and D க்கு முன்னாடியும் வேற எதுக்கு பின்னாடியும் அதே மாதிரி ஈக்குவலா கேக்குறாங்க. D க்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காங்க. அப்ப வேற எதுக்கு அப்புறம் ஒருத்தர் பாத்தீங்கன்னா G க்கு ஆஃப்டர். அப்ப ஆஃப்டர் G. ஆப்ஷன் E. G தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் 21 ல இருந்து 23 வரைக்கும் பார்க்கிறோம். क्वेश्चन நம்பர் 21 ல இருந்து 23 வரைக்கும் என்ன சார் சொல்றாங்க? Study the following information carefully and answer the questions given below. இது direction sums. சரிங்களா? இப்போ இந்த direction sum ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி போன வீடியோல பார்த்திருக்கிறோம். அதை பார்க்கலாம் திரும்ப. Point S is 15 meter west point of R. Point S is 15 meter west point of R. R உடைய west pointல யார் இருக்கா? S இருக்காங்க. எவ்வளவு சார் டிஸ்டன்ஸ்? 15 மீட்டர். S உடைய வெஸ்ட் பாயிண்ட்ல. ஓகே சார் R உடைய வெஸ்ட் பாயிண்ட்ல. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? பாயிண்ட் R is 30 மீட்டர் சவுத் பாயிண்ட் ஆஃப் Q. R ங்கிறது Q உடைய சவுத் பாயிண்ட். எவ்வளவு சார் டிஸ்டன்ஸ்? 30 மீட்டர். யாரு? பாயிண்ட் Q உடைய சவுத் பாயிண்ட் நான் சொல்றாங்க. ஓகே. Point P is 20 meter west point of Q. Q உடைய west point 20 meter. இது 15 அதோட அதிகமா இருக்க முடியும் 20. அப்ப இது யாரு? P. Distance 20 meter. Next சொல்றாங்க point U is 15 meter south point of P. P உடைய south point. யார் இருக்கா? point U இருக்காங்க. Distance பாத்தீங்கன்னா 15 meter. ஓகே. நெக்ஸ்ட் வேற என்ன சார் சொல்றாங்க? பாயிண்ட் T is 35 மீட்டர் நார்த் பாயிண்ட் ஆஃப் S. S உடைய நார்த் பாயிண்ட் எவ்வளவு சார் டிஸ்டன்ஸ்? 35. இது டிஸ்டன்ஸ் 30 னா அப்ப இது கொஞ்சம் அதிகமா இருக்கும். 35. யாரு சார் இருக்காங்க? இங்க வந்து S இருக்காங்க. சாரி T. இதுதான் டயகிராம். இப்போ क्वेश्चन வாங்க. क्वेश्चन நம்பர் 21 வாங்க. क्वेश्चन நம்பர் 21 என்ன சொல்றாங்க? Point V is exactly between Q and R. Q and R exactly between. அப்ப டோட்டல் 30 இருந்தா இங்கிட்டு 15 இங்கிட்டு 15 ல இருக்கலாம். ஓகே. How far in which direction point U? U க்கும் V க்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்? என்ன டைரக்ஷன்? V உடைய வெஸ்ட் பாயிண்ட்ல U இருக்கு. அப்ப வெஸ்ட் சைடுல எவ்வளவு சார் டிஸ்டன்ஸ்? 20 மீட்டர். அப்ப 20 மீட்டர் வெஸ்ட். ஆப்ஷன் D தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 22 பாருங்க. For the following alike in a certain way, so form a group. ஓகே, கொடுத்திருக்கிறதுல ஒரு group ஃபார்ம் ஆகுது. ஏதோ ஒன்னு மட்டும் குரூப்ல ஃபார்ம் ஆக கேக்குறாங்க. அது எதுன்னு கேக்குறாங்க. இப்போ பாருங்க P யும் T யும் கொடுத்திருக்காங்க. அப்ப இது டைரக்ஷன் சம் தானே. எனக்கு இது டிஸ்டன்ஸ் தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம்? டைரக்ஷன் வச்சுக்கலாம். இப்போ P க்கும் T க்கும் என்ன சார் டிஸ்டன்ஸ்? என்ன டைரக்ஷன் பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட். சரிங்களா? நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட். சரிங்களா? அப்ப என்ன சொல்ல முடியுது? நார்த் ஈஸ்ட் PT
UQ இருக்கு, Uவும் Qவும் இதுவும் நார்த் ஈஸ்ட் தான். வேற என்ன இருக்கு? RP இது பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்ல இருக்குது. ஓகே. SQ நார்த் ஈஸ்ட், UT நார்த் ஈஸ்ட். அப்ப எல்லாமே நார்த் ஈஸ்டா இருக்கு. RP மட்டும் தான் எனக்கு டிஃபரண்டா இருக்குது. அப்ப ஆப்ஷன் C தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 23. 23 என்ன சொல்றாங்க? W is 5 மீட்டர் each west sir 5 மீட்டர் east point of U. U உடைய ஈஸ்ட் பாயிண்ட்ல W இருக்காங்க. எவ்வளவு சார் டிஸ்டன்ஸ்? 5. ஏன்னா டோட்டல் இது 20 இருக்குது. இங்க 15 னா இங்க தான் இருக்க முடியும். 5 இருக்கும். ஓகேவா? ஓகே. What is the distance between W and S? W க்கும் S க்கு என்ன டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க? இதே லைன்ல இது இருக்கு, நமக்கு B இருக்கு. அப்ப இங்க 15 இருந்தா இதுவும் 15 தான் இருக்க முடியும். அப்ப டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 15 மீட்டர். ஆப்ஷன் B இதுதான் கரெக்ட் ஆன்சர். Question number 24. Study the following information carefully and answer the questions given below. Okay. A certain number of persons in sitting in a row. Okay. ஒரு குறிப்பிட்ட number of persons ஒரு ரோல உட்கார்ந்திருக்காங்க. ஓகே. இதுல எத்தனை பேர் இருக்காங்க, யார் என்ன பொசிஷன் அதெல்லாம் எதுவுமே சொல்லல. ஓகேவா? சரி. All of them facing towards north. எதை பேசிருக்காங்க? நார்த் ஃபேஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஓகேவா? நார்த். Q sits 6 from right of S. Q sits 6th from right of S. S ல இருந்து Q sits 6 from right of S. இப்போ நார்த் ஃபேஸ் பண்ணிருக்கனால இப்போ S இங்க இருக்குன்னு வச்சுங்களே, S இங்க இருக்குன்னு வச்சுங்க. Sits na 6 from 1 2 3 4 5 6. இங்க யார் இருக்கா? 1 2 3 4 5 6 from right of S. S உடைய 6 ரைட்ல யார் இருக்கா? Q இருக்காங்க. ஓகே. T sits 4th to the left of Q. Q உடைய 4th leftல T இருக்காங்க. First left, second left, third left, fourth left. யார் இருக்கா? T இருக்காங்க. ஓகே. Only 2 persons sit between Q and P. Q க்கும் P க்கும் இடையில பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்னு என்ன பண்ண முடியும்? இங்க இருக்கலாம் P அல்லது இங்க இருக்கலாம். ஓகேவா? சரி. அடுத்து பாருங்க. R sits 4th to the left of S. S உடைய 4th leftல யார் இருக்கா? R இருக்காங்க. First left, second left, third left, fourth left. யார் இருக்கா? R இருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? U sits between S and T. S க்கும் T க்கும் என்ன பாத்தீங்கன்னா யார் இருக்கா? U இருக்காங்க. ஓகே. வேற என்ன சொல்றாங்க? V sits second to the right of U. U உடைய செகண்ட் ரைட்ல யார் இருக்கா? B இருக்கா. அப்ப P இங்க இருக்க முடியாது. அப்ப P கண்டிப்பா இங்க தான் இருப்பார். ஓகேவா? சரி. அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க? W is third from any of end. ஏதோ ஒரு எண்ட்ல இருந்து தேர்ட்ல யார் இருக்கா? W இருக்காரு. அப்ப ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இங்க இருக்கலாம் அல்லது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இங்கேயும் இருக்கலாம். சரிங்களா? ஓகே. S is 8th from the left end of the row. லெஃப்ட் எண்ட்னா இது. இங்க இருந்து என்ன பண்றாங்க? 8th பிளேஸ்ல யார் இருக்கா? S இருக்காங்க. அப்ப 1 1 2 3 4 5 6 7 8. 8th from the orient. அப்ப இது கரெக்ட்டா தான் இருக்கு. இந்த சைடு கவுண்டிங் கரெக்ட். ஓகே. 6 persons sit between B and W. அப்ப W நான் ஃபர்ஸ்ட் இங்க ஃபிக்ஸ் பண்ணேன். 1 2 3 4 5 6 7 வருது. அப்ப இங்க வர முடியாது W. 1 2 3 4 5 6. அப்ப B க்கும் W ல 6 பேர் இருக்காங்க. அப்ப இதுதான் கரெக்ட் ஆர்டர். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? இப்போதான் क्वेश्चन நம்பர் 24 க்கு வரோம். क्वेश्चन நம்பர் 24 என்ன சொல்றாங்க? How many persons could sit in the row? எத்தனை பேர் இந்த ரோல இருக்கீங்கங்கறாங்க. அப்ப பாருங்க. 3 4 8 10 12 14 16 18 20. There are 20 persons in the row. 20 பேர் இந்த ரோல உட்கார்ந்திருக்காங்க. ஆப்ஷன் E.
Next, question number 25. What is the position of W with respect to Q? Q க்கும் W க்கு என்ன பொசிஷன் கேக்குறாங்க? சரி, W ஓட பொசிஷன் with respect to Q. Q உடைய first right, second right, third right, fourth right. அப்போ fourth to the right. அதுதான் correct answer. Option A, fourth to the right. Question number 26. If x sits immediate right of V, V ஓட immediate rightல x இருந்தாங்கன்னா how many persons sit between x and P? 1, 2, 3, 4. Only 4 persons. Option C தான் correct answer. Okay வா? Question number 27. 27 சொல்றாங்க, if it is possible to make one meaningful word with the second, fourth, seventh letters of the word. இப்போ unilateralங்கிற ஒரு வேர்ட் இருக்கு. Unilateral, UNILATERAL. ஓகே, இதுல என்ன சொல்றாங்க? செகண்ட் சொல்றாங்க N, fourth L, sixth A, seventh T. இந்த வேர்டை யூஸ் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. Which would be the second letter of the word from the right end. ஒரு வேர்டு மட்டும் தான் ஃபார்ம் பண்ண முடிஞ்சுனா அதுல இருந்து ரைட் எண்ட்ல இருந்து செகண்ட் எண்ட்ல செகண்ட் ரைட்ல யார் இருக்காங்களோ அதுதான் கரெக்ட் ஆன்சர் சொல்றாங்க. இல்ல if more than one word, ஒண்ணுக்கு மேல வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணோம்னா என்ன பண்ண சொல்றாங்க? ஆப்ஷன் Y தான் கரெக்ட் ஆன்சர். if no such word, எந்த வேர்டு வேணா ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா Z தான் ஆன்சர். ஓகே, அப்ப இந்த 4 லெட்டரை யூஸ் பண்ணி என்னால என்ன சார் நான் ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட், ஃபோர்த், சிக்ஸ், சாரி அப்ப TE தான் மாத்தி எடுத்துட்டேன். TE 6ம் 7ம் தான் சொல்லிருக்காங்க. நம்ம 5th எடுத்துட்டோம்ல. ஓகே, இது 5th, 6th, 7th. ஓகே, அப்ப என்ன சார் வேர்ட் ஃபார்ம் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா லென்த், LENTங்கிற ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ண முடியும். இது மட்டும் தான் மீனிங்ஃபுல் வேர்டா இருக்குது. அப்ப என்ன சொல்றாங்க? ஒரு வேர்டு மட்டும் ஃபார்ம் பண்ணோம்னா ரைட் எண்ட்ல இருந்து செகண்ட் பிளேஸ் யார் இருக்கா? N. N தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் B. Question number 28. Question number 28 என்ன சொல்றாங்க? ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் இன்இக்வாலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே, question number 28 ஃபார் என்ன சொல்றாங்க நமக்கு? A is greater than or equal to B, greater than or equal to C, equal to D, greater than E, less than or equal to F. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? less than G கொடுத்திருக்காங்க. இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க? E is less than B. கரெக்ட்டா கேக்குறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க E is less than B கேக்குறாங்க. B எங்க சார் இருக்கு? B இங்க இருக்கு, E இங்க இருக்கு. ஓகே, B ல இருந்து greater than C, இது equal to D. இப்போ எல்லாமே என்னது? greater than சிம்பிளாவே இருக்குது. அப்ப B is greater than E ஆ இது இருக்க முடியும். சரிங்களா? அப்ப என்ன சொல்ல முடியும்? இது கண்டிஷன் ட்ரூ தானே? B greater than E னாலும் சரி அல்லது E is less than B ன்னு சொன்னாலும் சரி ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட்டா இருக்குது. செகண்ட் ஒன் என்ன சொல்றாங்க? G is greater than E ஆ சொல்ற கேக்குறாங்க. ஓகே, G எங்க சார் இருக்கு? இங்க இருக்கு, E இங்க இருக்கு. அப்ப என்ன சொல்ல முடியும்? E is less than or equal to F இருக்கு. less than, அப்ப எல்லாமே less than இருக்குது. அப்ப கண்டிப்பா பண்ண முடியும் E is less than G ஆ இருக்க முடியும். E less than G னா என்ன சொல்ல முடியும்? G is greater than E. ரெண்டுமே கரெக்ட் தான். அப்ப ரெண்டுமே கரெக்ட் ஆகுது. அப்ப என்ன சொல்ல முடியும்? both conclusion 1 and 2 follows. option E correct answer. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்களே 29 சொல்றாங்க. 29ல ஸ்டேட்மென்ட்டே நமக்கு ரெண்டு கொடுத்திருக்காங்க. ஆனா 20 என்ன பண்ணாங்க? only 1 தான் கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்க ஸ்டேட்மென்ட்ஸ் 29க்கு? P less than or equal to R, less than T, equal to U கொடுத்திருக்காங்க. அடுத்த கண்டிஷன் பாருங்க என்ன சொல்றாங்க? Q greater than T, less than or equal to S, greater than or equal to V. என்னுடைய ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் சொல்றாங்க Q is greater than P ஆன் கேக் சொல்றாங்க. ஓகேவா? சரி, இப்போ Q இங்க இருக்குது,
P இங்க இருக்குது. அப்போ நான் எப்படி சார் ரிலேட் பண்றது? இது வேற ஸ்டேட்மெண்ட், இது வேற ஸ்டேட்மெண்ட். ரெண்டுக்கு எது சார் காமன் வேர்டு? T தான். அப்ப P ஐயும் T ஐயும் கம்பேர் பண்ணுங்க. P less than or less than T. அப்ப less than இருக்குது. அப்ப என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா P is less than T ஆ இருக்க முடியும். ஓகே. இப்போ இங்க T என்ன இருக்குது? T is Q is greater than or equal to T. அதாவது T small Q biggest. T small Q biggest. அப்ப T is less than or equal to Q ஆ இருக்கும். அப்படியே என்ன பண்ண முடியும்? P is less than Q ஆ தான் இருக்க முடியும். அப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ. செகண்ட் பாருங்க என்ன சொல்றாங்க? V is less than R னு சொல்றாங்க. அப்ப என்ன சார் இருக்குது? V இங்க இருக்கு, R இங்க இருக்கு. அப்ப என்ன பண்ண ரெண்டையும் கம்பேர் பண்ணது? ரெண்டுக்கும் காமன் வேர்ட் T தான். அப்ப R என்ன பண்ண முடியும்? R is less than T ஆ இருக்கு. R is less than T ஆ இருக்கு. ஆனா T என்னது? less than or equal to S ஆ இருக்கு, greater than or equal to V ஆ இருக்குது. அப்ப T ஐயும் V ஐயும் நம்ம என்ன பண்ணல? கம்பைன் பண்ண முடியல. அப்ப இந்த ரிலேஷன் சொல்லவே முடியாது. அப்ப கன்க்ளூஷன் 1 மட்டும் தான் ஃபாலோ ஆகுது. கன்க்ளூஷன் 1 மட்டும் ஃபாலோ ஆகுது. ஆப்ஷன் A தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இப்போ அப்படியே அடுத்து 30 பாருங்களே. இதுவும் போத் என்னது? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கிற ஒரு क्वेश्चन. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கிற ஒரு क्वेश्चन. அப்ப அங்க என்ன சொல்றாங்க? 30ல L greater than M equal to O greater than or equal to P. அடுத்து என்ன சொல்றாங்க? N less than or equal to M greater than or equal to S greater than or equal to T கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் T is less than or equal to P ஆ? T is less than or equal to P ஆன்னு கேக்குறாங்க. ஓகே. இப்போ என்ன சொல்றாங்க? T ஐயும் P ஐயும் சொல்றாங்க. T இங்க இருக்கு, P இங்க இருக்கு. அப்ப என்ன சார் கம்பேர் பண்றது? போன சம்மர் என்னக்கு காமன் அது? M தான் காமன். ஓகேவா? அப்ப இங்க பாருங்க M O என்னது? ஈக்குவல். O is greater than or equal to P. அப்ப M is greater than or equal to PA. M is greater than or equal to P. ஓகே. இங்க பாருங்க M is greater than or equal to S, greater than or equal to T. அப்ப என்ன சொல்ல முடியும்? M வந்து பெருசு, T சின்னது. M வந்து பெருசு, T சின்னது. அப்ப T is less than or equal to M ஆ இருக்கும். அப்ப T க்கும் P க்கும் ரிலேஷன் சொல்ல முடியுமா சார்? சொல்ல முடியாது. ஏன்? less than greater inequality சேஞ்ச் ஆகுது. அப்ப கண்டிஷன் 1 என்னது? கன்க்ளூஷன் 1 ஃபெயிலியர் ஆகுது. அப்ப கன்க்ளூஷன் 2 பாருங்க. கன்க்ளூஷன் 2 என்ன சொல்றாங்க? N is less than L. N is less than L னு சொல்றாங்க. ஓகே. இப்போ பாருங்க L is greater than M. M என்னது? greater than or equal to N. அப்ப L என்னது? கண்டிப்பா greater than N ஆ இருக்க முடியும். கன்க்ளூஷன் 2 ஃபாலோ ஆகுது. 1 ஃபால்ஸ், 2 மட்டும் தான் என்னது? ஃபாலோ ஆகுது. அப்ப கன்க்ளூஷன் 2 only follows. ஆப்ஷன் B தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? क्वेश्चन नंबर 31. क्वेश्चन नंबर 31 என்ன சொல்றாங்க? ஒரு என்ன சொல்றாங்க? நமக்கு இந்த சிம்பிள்ஸ், லெட்டர்ஸ், நம்பர்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு லைன் கொடுத்திருக்காங்க, ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க, சீக்வென்ஸ் கொடுத்திருக்காங்க. Which of the following element is 6 to the left of 14th from the left end? 14 from left end இருந்து 6 left எதுன்னு கேக்குறாங்க. ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14. இதுதான் 14th from the left end. ஓகே. இதுல சொல்றாங்க 6 to the 6 னு சொல்றாங்க. அப்ப 1 2 3 4 5 6. அப்ப M உடைய 6 left, 14th from the left end னு பாத்தீங்கன்னா அப்ப M மட்டும் தான் வருது. ரெண்டுக்குமே காமன். அப்ப எது சார் ஆன்சர்? ஆப்ஷன் D. M தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 32 பாருங்க. If all the symbols are dropped from the series, எல்லா சிம்பிள்ஸ்மே சீரிஸ்ல இருந்து டிராப் பண்ணிரோம். at, percentage, yes, and, has, வேற என்ன சார் இருக்கு? percentage, at, and. இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே இப்போ டிராப் பண்ணியாச்சு. என்ன சொல்றாங்க? which element will be the 12th from the right end? ரைட் எண்ட்ல இருந்து 12th எலிமெண்ட்ல யார் இருக்கான்னு கேக்குறாங்க. 1 2 3 4 5 6 7 8
10 11 12 யார் இருக்கா y இருக்காங்க அப்ப y தான் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் D ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 33 பாருங்க how many such numbers are the given series which are immediately preceded by a symbol and followed by a letter okay அப்ப என்ன சொல்றாங்க first symbol வந்து first இருக்கும் precede இருக்கணும் எதை ஃபாலோ பண்ணனும் லெட்டரா ஃபாலோ பண்ண எது சார் இருக்கணும் நம்பர் இருக்கணும் அப்ப சிம்பிள் நம்பர் லெட்டர் எது சார் இருக்கு அப்ப நீங்க சிம்பிள் எடுங்க சிம்பிள் நம்பர் லெட்டர் இல்ல சிம்பிள் லெட்டர் இல்ல சிம்பிள் நம்பர் இருக்கு கிடையாது சிம்பிள் லெட்டர் இருக்கு எடுத்துக்க முடியாது நம்ம என்ன சொல்றாங்க சிம்பிள் நம்பர் லெட்டர் ஓகே வேற என்ன சார் அப்ப சிம்பிள் நம்பர் லெட்டர் இது ஒண்ணு மட்டும் தான் ஃபார்ம் எது சார் Q2I வேற எதுவுமே அந்த மாதிரி இல்ல அப்ப only one தான் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் எது சார் ஆப்ஷன் B ஓகே 34 பாருங்க how many such letters அதே மாதிரி சொல்றாங்க preceded by a number first எடுத்தா சொல்றாங்க நம்பர் and followed by a symbol நம்பர் லெட்டர் சிம்பல் நம்பர் லெட்டர் சிம்பிள் இந்த ஆர்டர்ல கேக்குறாங்க ஓகேவா அப்ப என்ன சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட் பாருங்க நம்பர் லெட்டர் பாருங்க எங்க சார் இருக்கு நம்பர் இருக்கு நம்பர் எடுத்துக்க முடியாது நம்பர் லெட்டர் சிம்பிள் இதுவும் வராது அப்ப நம்பர் லெட்டர் சிம்பிள் எது சார் இருக்கு 2 U and இது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு அப்ப வேற எதுவுமே இல்ல அப்ப இதுக்கும் என்னது only ஒன்னு தான் கரெக்ட் ஆன்சர் அப்ப only one எது சார் நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் A நெக்ஸ்ட் 35 பாருங்க 35 என்ன சார் சொல்றாங்க find the odd one out இது வந்து உங்களுக்கான ஒரு क्वेश्चन சரிங்களா ஆப்ஷன் என்னங்கறத நீங்க சால்வ் பண்ணி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க क्वेश्चन நம்பர் 35 மட்டும் உங்களுக்கான வர்க் ரொம்ப டிஃபரண்ட் ஈஸி கஷ்டமா கிடையாது ரொம்ப ஈஸியான ஒண்ணு தான் அதனால क्वेश्चन சால்வ் பண்ணி பாருங்க அதுக்கு ஆன்சர் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க Thank you